தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது இடம் பிடித்திருப்பதாக புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் மக்களவையில் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அறிவித்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 2024-2025 ஆண்டில் 9.69% பொருளாதார வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்துள்ள மிக உயர்ந்த வளர்ச்சி வீதம் இது என பாராட்டப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இந்த சாதனையை நிகழ்த்தியதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் 2021 ஆண்டில் பொறுப்பேற்றது முதல் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி வரும் புதுமையான திட்டங்கள்தான் காரணம். அந்த திட்டங்களில் 700 கோடி பயணங்களுக்கு மேல் மகளிர் பயன்பெறும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம், 4.95 லட்சம் கல்லூரி மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், அதேபோல 3.2 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், 1.15 கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாயை அள்ளி வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 4 கோடி மக்களுக்கு மேல் தொற்றா நோய்களுக்கு மருத்துவ வசதி, ஐநா அமைப்பு பாராட்டிய மக்களை தேடி மருத்துவ திட்டம், ரூபாய் 660 கோடியில் 95.97 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் இல்லம் தேடி கல்வி திட்டம், 2 லட்சத்திற்கு மேலான ஏழை எளியோர் வீடு கட்ட தலா 3.50 லட்சம் வழங்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், ரூபாய் 648.12 கோடியில் 10,96,289 உயிர்களை காத்துள்ள இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து 3,28,391 மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் பெற உதவி உள்ள நான் முதல்வன் திட்டம், 895 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக குவிந்த ரூபாய் 10,14,368 கோடி முதலீடுகள், இவற்றின் வாயிலாக பெருகும் 32,04,895 வேலை வாய்ப்புகள். இந்த திட்டங்களே இன்று பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் புதிய உச்சம் எனும் வெற்றிக்கு அடித்தளங்களாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.